வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா திருப்பம் கூடுமடா. எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருமண கோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வேளையில் பெருமானுடைய திருச்செயலுக்கு ஒரு அகமையாக்கியிருந்தது. அன்னதானத்துக்கு போங்க. இந்த தீபாவளி கபகபான் போயிட்டு அன்னதானத்துல உட்கார்ந்துடாதீங்க. சுவாமியினுடைய தீர்த்தம் வாங்கிட்டு தான் அன்னதானத்துக்கு போகணும். இப்ப சாப்பிட்டு வரை சுற்றும் சிறுகாலே வந்துன்னை சேமிப்பமே யாவோ உனக்கே நாம் செய்வோம் மற்றையினும் காவங்கள் மாற்றேலோர் என்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேனையாற்று திரைஞே அங்க பறிகொண்டவாற்றை அடிமுறை வழிக வளர்த்தன் திரையல் பட்டவிரான் போதை சொன்னார் சங்கத்தமிழ் மாலை 30 பாமே இங்கு பரிசுரை 2 கால்களைகள்
செங்கன் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவாய் திருவாடி ஊரத்து துணித்தால் வாடிய திருக்காவை முப்பதும் எட்டினால் வாடிய ஆழ்வார் வெற்றெடுத்த வெண்களை வாடிய ஒரு வாங்கினால் வாடிய ஒரு நோட்டு நாய்த்தால் வாடிய மறுவாரம் திருநாடு அருநாடி வாடிய வண்ணப்பதங்கள் வாடிய கோதை நிற்கும் பரவனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் உண்டாகும் கோதை தமை ஐயா ஒரே
எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அங்கு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அங்கு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். ஆண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியாடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியாடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே,
கவிதை கடல் கம்பனுக்கும் ஓர் வணக்கம். உலக பொதுமறை தந்த வள்ளுவனுக்கும் ஓர் வணக்கம். நம்மை விட்டு மறைந்தாலும் நம் இதயங்களை விட்டு என்றுமே மறையாமல் நிலைத்து நிற்கின்ற
அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை கூறி அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அலை திரு KTS மாணிக்கவேலு அவர்களை வணங்கி, ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணின் மைந்தர் ரயில்வே அமைச்சராக இருந்த போதே முருகர் கோவில் திருவிழாவிலே எங்களது நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய ஊர் புதுப்பாளையம். அப்படிப்பட்ட என் குருநாதர் KTS மாணிக்கவேலு அவர்களை வணங்கி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா ஊர்லயும் சொல்றது, களம் கண்ட ஊர் களம்பூர், போர் மூண்ட ஊர் போரூர், சந்தைக்கு வாசலாக அமைந்தது சந்த வாசல், படைகளை சேர்த்து வைத்த இடம் படை வீடு, அழகானவர்களை கொண்ட ஊர் அழகு சேனை. எங்க ஊர் அழகு சேனை, இதுக்கு ஏன் போறாமையா வச்ச? அதுபோல பாளையம், பாளையத்து அம்மானை சிறப்பாக கொண்டுள்ள, இப்ப எங்க பார்த்தாலும் பாளையம் தான் வைப்பாங்க. அதுலயும் பாரு புதுப்பாளையம், அற்புதமான புதுப்பாளையத்தில் மிக சிறப்பாக 2 நாள் திருவிழாவாக திரு கல்யாணம் ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச சுவாமிகள் திருவிழாவை வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான விழா குழுவினருக்கும், எங்களை 3 மாதங்களுக்கு முன்பே அழைத்து அட்வான்ஸ் கொடுத்து எங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்த மண்ணின் மைந்தர், தற்போது சென்னையில் வட்டாட்சியராக பணிபுரிந்து வருகின்ற அருமை நண்பர் திரு மாதவன் ஐயா அவர்களுக்கும், அவரோடு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த விழா குழுவினருக்கும் எங்களது கலக்கல் பாட்டு பட்டிமன்ற குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். எல்லாம் கைத்தட்டல, என்ன பார்த்தாலே சிரிப்பீங்க. முன்னத்துல இருந்த பசங்க புசு புசு பார்த்து சிரிச்சுங்கிறாங்க. நான் பேசினா எவ்வளவு சிரிப்பீங்கன்னு 3 மணி நேரம் கழிச்சு தெரியும். ஆனா என்ன பார்த்து சிரிக்காத ஒரு ஆகிறாங்கம்மா. யார் தெரியுமா? என் பொண்டாட்டி. நான் பாட்டு பட்டிமன்றம் போறேன். புதுப்பாளையத்துக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு போறேன். மணிகார் கொட்டாயில போன வாரம் பண்ணேன் கும்பாபிஷேகத்துக்கு. என்ன சொல்லணும், சிறப்பா பேசிட்டு வாங்க, அருமையா பேசிட்டு வாங்க, அற்புதமா பேசிட்டு வாங்க. அடுத்த ஆண்டு உங்களோட தான் கூப்பிடுக்கான்னு சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? என்ன ஒன்னும் இல்லைண்ணா சொன்னாதாண்டி போவேண்ணா. எங்கிட்ட சொல்ல எதிர்ப்பு கும்பிட சொல்றான். ஒன்னுத்துக்கு லாக்கிறாக்க துப்பு கட்டணும் அர்த்தமா. ஒரு ஈவில ஏஆகிறேன், 40 பேர் எங்கிட்ட வேலை செய்யறான், 40 ஊருக்கு கரண்ட் கொடுக்குற அதிகாரி ஆகிறான். என்ன பார்த்து ஒன்னுத்துக்கு லாக்கிறாக்க துப்பு கட்டணும் பேச வருமா? அதான் வந்தவொடனே கொஞ்சம் தடுக்கும்பா ஆட்டம். இதை வேற புறப்பட சொல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் கேடுகாரன். ரொம்ப நியாயம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஓவரா குறைக்கிற நாயம், ஓவரா பேசுற வாயம், ஒரு நாளைக்கு அடி வாங்காம போவாதான். ஏமா புதுப்பாளையத்தில் அடிக்கிற ஆளாகிறீங்க? அன்பா எல்லா ஊர்லயும் நிகழ்ச்சி முடிஞ்சு நல்லா இருந்தா சாப்பாடு போடுவாங்க. இல்லைன்னா ஆறி போன அந்த புரோட்டா ஒரு டிக்கெட் பாரு ஆகல திட்டிக்கினா போச்சுங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க நிகழ்ச்சியே நடத்தினாலும் சரி, எங்கள் ஊருக்கு வந்துட்டீர்கள் அறுசுவை உணவோடு உபசரித்து கொடுத்தாங்கல்ல, அப்படிப்பட்ட பாயாசத்தோட சுத்துக்குவார், பாயாசத்தோட கொடுத்தாங்கல்ல, அப்படிப்பட்ட போண்டா இது வைக்கவே இல்லை. பொம்பளை பசங்க மட்டும் தான் வச்சாங்க. விசாரிச்சு வந்தாலும் தான் எங்கிட்ட பச்சானோ எனக்கே தெரியல. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்ன சொல்லணும், மேடையை பார்த்தோம்னா ஒரு கலக்கல் வந்துச்சு. ஏன்னா ஏற்றா போட்டாங்க மேடைன்னு சொல்ல. நாடகத்துக்கு நேற்று பட்டைய கலக்கினாங்க. கலைதேவி நாடகம் பண்ற தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பாத்துக்கிறீங்களா? மழை வந்து கொஞ்சம் சலசலப்பா இருந்துச்சு, இல்லைன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கு போட்ட மேடை. போன வாரங்க பள்ளிகொண்டா சைடு போயிருந்தேன். மணி 7:30 ஆச்சு, ஸ்டேஜே காணும். ஸ்டேஜே இல்ல, 2 பேர் குழி நோண்டிங்கிறான். அவங்கள போய் என்னங்க பாட்டு பட்டிமன்றம் தலைவர் சொன்னாரு, ஸ்டேஜே காணும். நான் குழி நோண்டிங்கன்னா சொல்றான், வாங்க வாங்க உங்களுக்கு தான் தலைவர் குழி நோட சொன்னாரு. 2வது இங்க பேச வருமா, பக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இதோட கொடுமை கேடுக்காரா. நாங்க பாட்டு பட்டிமன்றத்துக்கு 35,000 வாங்குறோம். இந்த ஆடியோக்கார ரேடியோ செட்டுக்காரங்க பாரு, ஸ்டேஜோட செட்டு 60,000 கட்டுக்கிறோம். இதுக்கு என்னடா 2 மணி நேரம் பேசிட்டு போது, இது என்னடா ஸ்டேஜ் போடுறது? ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க தெரியுமா, 2 மாட்டு வண்டி ஒன்னா போட்டு தாத்தாய் போட்டு கவர் போட்டு கட்டி வச்சுக்கிறோம். கட்டின கம்பெனி கவர் போட்டு வரணும், அப்புறம் ட்ரெயின் போட்டு கட்டி வச்சுக்கிறோம். என்ன தெரியுமா தலைப்பு வச்சாங்க, குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட பெரிதும் காரணம் கொடுமைக்கார மாமியாரா, குடிமறிக்கும் மருமகளா. மாமியாரேன்னு 3 பேர் வாதாச்சு பாரு. கட்டின கம்பெனி கவர் போட்டு கட்டின அப்புறம் ட்ரெயின் போட்டு கட்டி வச்சாங்க பாரு. அந்த மாட்டு வண்டி அப்படி போச்சு.
மர்ம விளையாட சொல்ல இந்த மாட்டு எப்படி போச்சு நடுமுத்துல நாட்டு பொத்துல கீழே விட்டுங்க. நான் கொஞ்சம் ஆரியாக்கார மாதிரி குண்டே இருந்தா பரவாயில்ல, நானே தொடக்குச்சி மாதிரிக்கிறேன். ஐயோயோ காணுமே நடுவரை காணுமே, ஐயோயோ காணுமே நடுவர் காணுமே தேடி கிடக்குங்க. அந்த பயம் கூட இல்லை. இன்னொன்று என்ன தெரியுமா சிறப்பம்சம் மேடைக்கு? நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா கிராம தேவதை ஏரி கண்ணாட லாஸ்டா இருக்கும். அந்த மழை காலத்துல வச்சாங்க பாரு, கேணிக்காடுல தாண்டி காவாயில தாண்டி போயினா சொல்ல பட்டிமன்றம் நடந்து போயினா இருக்கிறோம். திடீர்னு ஒரு பாம்பு குறுக்கு போச்சு. பாரு திண்டுக்கல் வச்சு கனி மொழியா, ஐயோ பாம்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயினா இன்னொரு பாம்பு குறுக்கு வந்துச்சு. இந்த பாண்டிச்சேரிக்கு ஜெயிச்சு ஐயோ ஐயோ பாம்பு சேர்த்து கிட்ட போயிட்டங்க. ஒரு 7-8 பாம்பு கிராஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு பக்கம் உயிர் தானே முக்கியம். உடனே விழாக்குழு தலைவர் பார்த்து கேட்டேன், தயவு செஞ்சு சொல்றேங்க எதுனா பாம்புக்கு எதுனா வருங்களா? 7-8 பாம்பு கிராஸ் ஆயிடுச்சு. முன்னாடியே சொன்னா நிகழ்ச்சியை சுழிக்கணும். அவர் மேடை ஏறி சொல்றாரு, தைரியமா பேசுங்க, ஒரு பாம்பு மேடை வராது. எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, பாம்பு பத்தி மக்கள் ஸ்டேஜை போட்டுக்கிறாங்க. 2வது வருமா எங்களுக்கு பக்கம் ஆயிடுச்சு. அருமையா நோட்டீஸ் 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. தப்பே இல்லைங்க, புரட்டி பார்க்கறேன், ஒரு தப்பு இல்லை. ஆனா போன வாரம் ஆரணி கர்நாடக ஒரு ஊரு சங்கீதவாடி, முதலே தப்பு. சங்கீதவாடி ஊரு பத்தினக்காரன் பேர் பாஸ்கர், எதனா பஸ்காரன். அவன் கொண்டாட்டி ஒன்றிய கவுன்சிலர் உமாதேவி ஓமதேவி. கனாச்சாரி கோலகாரன், ஏதோ கொலகாரன். இப்படிலாம் கொலை பண்ணா நோட்டீஸ் அப்படிங்க தப்பே இல்லை. அதுக்கே ஒரு பாராட்டு தெரியும். இன்னொன்னு தலைப்பை பத்தி சொல்லி ஆகும் இல்ல, ஒரு அருமையான தலைப்பு வச்சிருக்காங்க. ஒரு ஊர்லங்க பணத்தை ஒண்ணு போட்டான், புதைக்கணுமா எரிக்கணுமான்னு கேட்கணும். பாருங்க நாங்க அது மாதிரிலாம் தலைப்புல பேச மாட்டோம். பார் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நான் சொல்ற தலைப்பு நீ பேசி ஆகணும். புதைக்கணுமா எரிக்கணுமா, வேற வழி இல்லை. 3 பேரு புதைக்கணும்னு சொல்ற இந்த பக்கம் கொடுவாச்சுன்னு காட்டுறான். ஏய் வந்துருவேன், எங்க பரம்பரை பிரகாரம் எரிக்கணும்னு சொல்றான். இதுங்க கை காலெல்லாம் நடுங்குது. இந்த பக்கம் எரிக்கணும்னு சொல்ல அந்த பக்கம் தடி வச்சுக்கணும், வெட்டி விடுவேன். புதைக்கணும்னு சொல்றான். நான் இப்படி தடி இப்படி கொடுவா, நான் என்ன தீர்ப்பு சொல்றத பக்கம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஓடுறது தீர்ப்பே சொல்ல. கட்சியில ஒரு பையன் தான் தம்பி, திம்மா துண்டு பையன், LKG படிக்கிற குழந்தை, சொம்பாட வந்தான். என்னடா சொம்பாட வரனா மாட்டாமல தீர்ப்பு சொல்ல போற ஏத்திரியானோ. உடனே தூக்கி உட்கார வச்ச சீட்ல ஒரே ஒரு வார்த்தை தான் தீர்ப்பு சொல்லிட்டான். என்ன தெரியுமா சொன்னா, பணத்தை புதைச்சிடுங்க. 3 மணி நேரமா தீர்ப்பு சொல்லாம பிளேடு போடுறான் பாரு, அந்த நடுவர் ஆளினால எரிச்சிடுங்க. நடுவரை குளோஸ் பண்றதுக்குன்னா இதுல வேற அந்த தம்பியாவது ஏதோ சொல்லிட்டான். ஊருக்காரன் 4 பேர் கிருஷ்ணாவுக்கு என்ன காண்டான். என்னன்னா எங்க ஊர் பிரகாரம் பட்டிமன்றம் வைப்பான், நடுவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு நிறைவேற்றணும். எதுக்கு கோஷத்துக்கு கிருஷ்ணாவில் ஊத்தி அந்த பயலாம் இல்லை. அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துக்கிறாங்க. என்ன தெரியுமா தலைப்பு? இன்னைக்கு பக்தியே இல்லைங்க, கொலை கற்பழிப்பு ஏதோ நடக்குது. அதெல்லாம் போக்கணும்னா கடவுள் பக்தி வேணும். அந்த கடவுள் பக்தியை கொண்டாடணும்னா இது மாதிரி திருவிழாக்கள் நடத்தணும். அந்த திருவிழாக்கள்ல நிறைய ஊர்ல ஆடலும் பாடலும், முக்காவாசி பேர் பொம்பளைங்க தான் முன்னாடி வாங்கிருந்தோம். ஆம்பளைங்கலாம் ஆடல் பாட பார்க்க மாட்டான், முன்னாடி வரைக்கும் பொம்பளைங்க பின்னாடி இது பார்ப்பான். இதுக்குதான் ஆடல் பாடலே வைக்குது. ஆனா இந்த புதுப்பாளையத்துல மட்டும் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ரசிகர்கள் இருக்க சொல்ல எங்களுக்கு ஒரு தெம்பு வருது. நல்ல ஒரு அருமையான தலைப்பு வச்சிருக்காங்க. பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் வச்சுக்கிறான் பாரியா, வாழ வந்த சேலையா. ஏன் சேலையான்னு வச்சா தெரியுமா? ஒரு பொம்பளை புடவை கட்ட மாட்டேது, புடவையே கட்ட தெரியல. ஐயரே முகத்துக்கு 7.5-9 முகத்துனா 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுறான். எதுக்கு கட்டுக்கு அழுதுக்குது. நாயாச்சும் பொண்ணு கூப்பிடு எங்க வச்சேன் புடவையே கட்டாது, 1 கட்டினா அழுதுக்குது. அப்படியே பிடிச்சிலே ஒட்டு கல்யாணம் மண்டபத்துக்கு உக்காரத்துக்கு. அதனாலதான் சேலையினுடைய அவசியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக புதுப்பாளையம் விழா குழுவினர் வாழ வந்த சேலையே ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அந்த பக்கம் இந்த பக்கம் இன்னொன்று சொல்லிக்கிறான் பாரு, வாழ்க்கை கொடுத்த காளையே. அந்த காலத்தெல்லாம் பொண்ணை பார்க்க போனா காளையை அடக்கணும் தான் பொண்ணு. இப்ப வேற மாதிரி இருக்குது, பொண்ணு பார்க்க போற கூட ஆடி மாசம் தான் போறான். ஏன்னா ஆடி தள்ளுபடியான், அக்காவை கட்டிங்கன்னா தங்கச்சி பிரியான்.
பழமொழியே சொல்றான், கோவில் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காமா, கொழுந்தியார் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காங்க. அது வேற மாதிரி போகுது. இங்க ஏன் காளையேன்னு வச்சானா, அலங்காநல்லூர் அடக்கிட்டு வராங்கல்ல, நம்ம பக்கத்துல காட்டுக்காநல்லூர் அசாம்பட்டுன்னு போய் ஆண் சிங்கங்கள் அடக்கிட்டு வருதுல்ல, அந்த வீரத்தை காட்டுவதற்காக இப்படி வாழ வந்த சேலையா வாழ்க்கை கொடுத்த காளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கேள்வியை எழுப்பி இதுல யாரு, இதுல எல்லாம் பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற ஜட்ஜி நிறைய திறமை தேவையில்லை. இதை சொன்னார் அதை சொன்னார் தீர்ப்பு சொல்லிட்டு ஓடிப்போம். ஆனா வாதாடுற வக்கீலுக்கு தான் திறமை அதிகம். பொய்ய மெய்யாக்குவாங்க, மெய்ய பொய்யாக்குவாங்க. இவர்கள் 6 பேரும் மிகப்பெரிய பேராசிரியர்கள், பட்டதாரிகள், அதிகமாக படித்தவர்கள். நான் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா உங்க ஊர்ல வேலை செய்யற, ஈபில வேலை செய்யற ஜேஇ. ஐயா வாங்க. அருமை நண்பர் வட்டாட்சியர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 3 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து எங்களை கௌரவித்தவர். ஏன்னா இவங்களாம் திறமசாலிகள், எனக்கு திறமையே தேவையில்லை. இதுல இவர்களை முதல்ல அறிமுகப்படுத்துறேன். வாழ வந்த சேலையே அப்படின்ற அணியில என்னோடு குவைத் போன்ற நாடுகளுக்கு சென்று நம்முடைய தமிழை பரப்பி வந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர், சுமார் 15 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து என்னுடைய பட்டிமன்ற டீமினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற பாண்டிச்சேரி ஜெயந்தி அவர்கள். ஐயோ, 2 உறவுகள் இருந்தாலும் 2 உறவுகளில் எது அதிகம்? இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும், கோவில்ல போய் பாருங்க, காசே கொடுக்கலன்னா ஐயரு தின்னுற விசிறி விசிறி போடுவாரு. முக்கிட்டு வர சொல்ல மூகல கண்ணெல்லாம் தின்னு இருந்துச்சுன்னா ஓசியில சாமி பார்த்தான்னு அர்த்தம். 10 ரூபாய் எடுத்து பாரு, ஐயரு கிட்ட வருவாரு. 50 ரூபாய் கொடுத்து பாரு, ஐயரே உண்ணாண்ட வருவாரு. 500 ரூபாய் கொடுத்து பாரு, மூலஸ்தானத்தில் விட்டுவாரு. 5000 ரூபாய் கொடுத்து பாரு, சாமியே வீட்டாண்ட வருங்க, சாமியே வீட்டாண்ட வரும். திருப்பதியில் கூட போய் பாருங்க, 300 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிட்டு போனா கிட்ட போய் பிரகாசமா பார்க்கலாம். ஓசில சாமி பார்த்தீங்கன்னா குடோன்ல தாண்டி ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டி. நீ பாத்தியா? நானும் பார்த்தேன். எங்க பார்த்தா அதான் பிடிச்சி தரிப்புறேன். கடவுளே காசு கொடுத்தாதான் பிரகாசமா காட்சி தருவாரு, காசு கொடுக்கலனா மங்களா காட்சி தருவாரு. அப்படிப்பட்ட பணத்தை வெளிநாடுகளிலும் ராணுவத்திலும் சென்று சம்பாதிப்பவர்கள் ஆண்கள். ஒண்ணு பணத்தை சம்பாதிப்பவர்கள், 2வது பக்தி. திருவிழாவை நடத்துபவர்கள் ஆண்கள், குடமுழுக்கு விழாவை நடத்துபவர்கள் ஆண்கள். இன்னதான் பெண்கள் இந்த அமாவாசைக்கு பாருங்க, வீடு கழுவி கோலம் போட்டு பூஜை ரூம் கழுவி சமையல் செஞ்சு எடை போட்டு, அதாவது இலை போட்டு சமையல் எல்லாம் வச்சாலும் அமாவாசைக்கு குட்டியை தாத்தாவை கூப்பிடு, தாத்தாவை கூப்பிடு, ஏன் கருப்பு தண்ணியா ஏத்த விடுவாங்களா? அந்த இடத்துல கூட ஆண்கள் அப்படின்னு 2 கண். இந்த பக்கம் பெண்களுக்கு 1ஆம் மாதம் உதிரம் கலந்து, 2ஆம் மாதம் இதுவென தெரிந்து, 3ஆம் மாதம் முழுதும் அறிந்து, 4ஆம் மாதம் மங்காய் தின்று, 5ஆம் மாதம் பல சோறு உண்டு, 6ஆம் மாதம் இடுப்பது போக, 7ஆம் மாதம் இழப்பது போக, 8ஆம் மாதம் சிலமுன் அழுது, 9ஆம் மாதம் பலமுன் அழுது, 10ஆம் மாதம் கதறி கதறி பதறி பதறி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாரு தாய். அப்படிப்பட்ட தாய் உண்மையிலேயே குடும்ப மகிழ்ச்சிக்கும் பக்தியிலும் சிறந்தவர்கள் தான். இன்னும் ஒரே ஒரு கருத்து, தாலி கட்டினால் 3 முடிச்சு போட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக என் மாமனார், என் மாமியார், என் கொழுந்தனார் என்று புகுந்த வீட்டுடைய பெருமையையும் பிறந்த வீட்டுடைய புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறாரே, அந்த இடத்துல அவ பக்தி பண்பாடோடு தான் இருக்கிறார். ஒரு கருத்து பக்திக்கு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் எடுத்துக்கோ, பெண்கள் மஞ்சள் கூடை மஞ்சள் சேலையை உடுத்தி கொண்டு பொங்கல் கூடையை தலையை வைத்து நடந்தாலே அம்மனே வருவது போல காட்சி தருகிறதே, அந்த இடத்துல பக்தியில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். போய் நான் தலைப்புல நிறைய போகக்கூடாது, பேச்சாளர்களை அழைக்கலாம், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு என்னுடைய பேச்சை தீர்ப்பில் வைத்துக் கொள்ளலாம் என கூறி, முதல் பேச்சாளராக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பாண்டிச்சேரி குவைத் புகழ் ஜெயந்தி அவர்களை. நடுவுல பட்டிமன்றம்னு சொன்னீங்க. ஆமா, ஊரா இதே சொல்லிட்டு தெரியுறாங்க, நீங்க பேசக்கூடாது. ஆனா என் பெருமை நான் சொல்லல, என் பெருமை நான் சொல்ல எனக்கு அழகு கிடையாது. அதனால பட்டிமன்றம்னு போன் அடிச்சு சொன்ன உடனே, தம்பி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்று
இல்லம்மா சொல்லுங்க. நீ மட்டும்தான் பஸ் ஸ்டாண்ட் நிப்போம், நாங்க கேள்வி கேட்டா நிப்போம். இருக்குமோ எங்க நடுவர் கேணி காட்டு அவர் எப்போதும் கேணி காடு விழுந்து கட்டி கிடக்குறாரு. இல்ல இல்ல இல்லம்மா கேணி காட்டுல நீங்க நிக்க மாட்டீங்களாமே, காதுக்கு செய்தி வந்துச்சு. ஜெயந்தியா உன் பேக்கை செக் பண்ணுமா. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்று எவ்வளவு சரக்கு வாங்கிட்டியா? ரோட்ல சரக்கு பாட்டில சரக்கு வாங்காது. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னேன். அங்க ஒரு பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ள சிறப்பு அம்சம் தெரியுமா? ஒரு பெண் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவள் பேரழகி. செம பிகர், செக்க பிகர், மொக்க பிகர், செம்ம கட்டை, செம்ம கட்டை. அவளை வர்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா பாத்தீங்கன்னா புதுப்பாளை மக்களே, ஒரு வாய் 2 வாய் 3 வாய் 4 வாயெல்லாம் பத்தாது. ஆரவாயா அவ 1000 வாய் தேவைப்படும் சொன்ன. என்ன ஒரு வாய் 1000 வாய் தேவைப்படும். அந்த அவளுடைய வர்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் கண் சும்மா திராட்சை பழம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கருப்பு திராட்சைடா. அவனுடைய மூக்கு சும்மா கோவை பழம் மாதிரி இருக்கும். அவருடைய உதடு சும்மா ரோசா இதழ் மாதிரி இருக்கும். அவருடைய உடல் வாகு சும்மா தேக்கு மரமாட்டம் இருக்கும். அப்படியாப்பட்ட பொம்பளை புள்ள. என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்குது. அங்க உட்கார்ந்து இருக்குதே மும்பை மாடல் அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த மும்பை மாடல்லாம் கிடையாது. அது என்ன மும்பை மாடல் பேரழகி. அந்த பொம்பளை புள்ள பேரழகி. அப்படியே போட்டு அழகி. அப்படியே இந்த பக்கம் பார்த்த உடனே என் தங்கச்சி கனிமொழியோ அப்படின்லாம் ஒரு நினைப்பு வரும் எல்லாருக்கும். அவள் கனிமொழியை விட ஒருபடி பேரழகி வச்சுக்கோங்களேன். வந்து ரசிங்கம்மா அப்படி ஒரு பேரழகி. அந்த பொம்பளை புள்ள யார் தெரியுமா? அப்பேற்பட்ட பேரழகி யார் தெரியுமா? யாருமா தம்பி? அப்பேற்பட்ட பேரழகி யார் தெரியுமா? சொல்லுமா. தெரியுமா? இந்த பாண்டிச்சேரி சொட்டா இல்ல தம்பி, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆட்டோக்காரன் கூட குறிகாட்சியெல்லாம் ஏத்த மாட்டேன் அப்படின்னு திரும்பிட்டான். புதுப்பாளையம் கூட அத்திமணி போய் வரான். இல்ல ஆட்டோக்காரன் கூட குறிகாட்சியை வண்டியில ஏத்த மாட்டேன், மீன் காட்சி ஏத்த மாட்டேன்ட்டான். நீங்க மீன் வித்ததையும் குறி வித்தது நீங்க பாத்தீங்க, பாத்துருக்கிறது எங்கேயோ இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட பொம்பளை பிள்ளைய யாரு வாழ்த்தணும் வாழ்த்தி பாடணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தான் புருஷ கட்டின புருஷன் தான். ஆமா, அப்படியே ரோட்ல போற இந்த புதுப்பாளையத்துல ஒரு பொம்பளை புள்ள, அழகான பொம்பளை புள்ள போகுதுன்னா இங்க இருக்கிற ஆம்பளை பசங்க அந்த பிள்ளைய பாடினாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்போ பால் ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தணும், வாழ்த்தி பாடணும். நீ இருக்கிறியே வாழ கொட்டாய ஜெயந்தியா உங்க பாட்டாவோட எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு என்று நடுவர்களே, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்ட வார்த்தைகளை விட்டுறீங்கல்ல. என்னை ஜப்பான்ல ஜாக்கி சானுக்கு கேட்டாங்க, கலெக்டருக்கு கேட்டாங்க, தாசில்தாருக்கு கேட்டாங்க, உள்ளூர்ல ஒரு மயிலும் கேட்டிருக்க மாட்டான்.
எந்த மலை சொல்ல பொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தந்தன் தந்த தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனே மறவே கோடிகள் குவிந்தாலும் கோமகனே மறவே நாடியன் வினை தீர நான் வருகிறேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுப்பிறப்பிலும் உன்னை கெட்டுவேன் சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பக்தி கடன பக்தி பெருகிட நான் வருவேன் கரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே கரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காணமெல்லாம் எனது மனம் உருகுது உருகா அதிபதியே திருவரனே அருள்நிதியே சரவணனே அதிபதியே திருவரனே அருள்நிதியே சரவணனே கனியது மலையது நதியது கடல் கடலும் உனதொரு கருணையில் எழுவது கனியது மலையது நதியது கடல் சகலம் உனதொரு கருணையில் எழுவது பதுமை காவாலையா காவாலி புள்ள காவாலேருந்து எட்டிக்கிட்டு வந்து ஆத்தா பொமட்டிலே ஒரு குத்து விட்டுச்சு தாயா பேயாடி நீ கீழே விழுந்து கிடக்கேன் தூக்காம ரா காவாலையான்னு பாடிட்டு இருக்க அதையே ஒண்ணு சொல்றேன் சொல்லுங்க இப்ப இருக்கிற பொம்பளைங்க ஜாக்கெட்ல பப்பு கை வச்சுக்குதுங்க ஓ ஏன்னா நீ சொன்ன மாதிரி இடுப்புல படிக்கட்டுச்சுன்னா அழகா உட்காந்து மிஸ்டர் கந்தசாமி எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி ஒரு காஃபி குடிப்போம் காமிக்கு ஆத்தா போல்டா நீயே தொட்டு பாரு போட்டி போட்டி எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி ஒரு லாங் டிரைவ் போகலாம் காமிக்கு ஸ்லோவா ஸ்பீடா நீயே ஓட்டு பாரு போட்டி போட்டி ஒட்ட பின்காடு எம்டி ஐபாடு உன்னை சுற்றான செய்கிறது கேட்டு ஹச்சு புல்டாட்டு நச்சு கிழிபாட்டு உன்னை
இதான் பண்பாடா? இதான் பக்தியா சார் நான் கேக்குறேன். பக்தியா? ஆனா ஒரே வந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதும் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா அல்லாதுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா தவசோமா ஜோதிமயம் வித்யோர்மா அமிர்தம் மயம் ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி புலி உருமுது இடி இடிக்குது இடிக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி நடுங்குது கொடி துடிக்குது துடிக்குது நலவரவிது நலவரவிது நடுவரியா பார்த்து படகடி பலபடக்க இப்படி சவுண்டு வர நடுவு சாவு பாமரனி கூட்டு காதல் காம ஓடு 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 ஓடுன்னு யாரும் ஓடாம உட்காந்துருக்காங்க. கொட்டப்பாக்கு விக்கிறவே பட்டணத்தில் வந்ததுமே கொட்டு சுட்டு கட்டுக்கிட்டான் பட்டு கொட்ட பக்கத்துல கொட்டப்பாக்கு விக்கிறவே பட்டணத்தில் வந்ததுமே கொட்டு சுட்டு கட்டுக்கிட்டான் புத்தி கட்டு போட்டுக்கிட்டான் மாட்டுறது மாட்டிக்கிட்டான் போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான் அடி மாமா மக நதியே போட்டேன் சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறி புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மக நதியே ஏசினி சக்கர கிளியே எழுதம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்குதியே தன்னால அடி மாமா மக நதியே ஏசினி சக்கர கிளியே அடி மாமா மக நதியே ஏசினி சக்கர கிளியே. இது 4 டைப் சார். குறிச்சு வச்சுங்க, நோட் இருந்தா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கூட வரும். முதல் டைப்ல இருக்கிறவனுக்கு பேரு மனுஷன், இரண்டாவது வகை பெரிய மனுஷன், மூணாவது ஞானி, நாலாவது வாழும் கடவுள். கடவுள் இது தெளிவா விவரிச்சிருந்தேன். இது போட்டேன் சினானிம்ஸ், இது குறிப்பு சட்டம் போட்டேன். இப்ப சைட் ரைட்டிங் போட்டு விவரிக்க போறேன். முதல் வகை மனுஷன்,
வீட்டுல பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்ச உடனே வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பட்டார் பட்டார்னு போட்டுறான் பாத்தீங்களா ஒரு ஆம்பளை, அவன் மனுஷன். இதுவே வீட்டுல பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்ச உடனே ரிமோட்டை எடுத்து சவுண்ட ஃபுல்லா ஏத்தி வைக்கிறான் பாருங்க வால்யூம், அவன் பெரிய மனுஷன். இதுவே பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்ச உடனே வேகமா ஒரு சட்டையை எடுத்து மாட்டிட்டு வீட்டை விட்டு ஓடிடுறான் பாருங்க, அவன் ஞானி. இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பிச்சு கத்தி முடிக்கிற வரைக்கும் திட்டி முடிக்கிற வரைக்கும் காதுல எதுவுமே விழுகாத மாதிரி வாயை பொத்திக்கிட்டு கமுக்கமா உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வாழும் கடவுள். உண்மையா இல்லையா? வேர்வை சிந்த சிந்த சொல்லியிருக்கேன், பரவாயில்ல. அத ஒரு பாட்டுல காவிய கவிஞர் வாலி அவர்கள் சொன்னார் சார். இந்த ஆணுடைய வேதனை திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் போட்டு கொடுத்தாரு. எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு? ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரம், மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியம் இல்ல. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தட் இஸ் 1725 ரூபாய் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல ரகுவரன். நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டி பேப்பர்ஸ் வட்டி கிட்ட சேட்டு கிட்ட அடமானம் வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்ரஸ் அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல தெரியல தெரியல. அப்போ வீட்டை விட்டு வெளியில போடான் நாயே. இதுதான் அந்த வசனம். 1980 ஒரு ஆணுடைய வலி, குடும்ப தலைவனுடைய வேதனையை சொல்லியிருக்காரு. அதுல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகள் எப்படி தெரியுமா சேரும்? அதோட நிறைவு செய்யறேன் சார். ஆண்கள்ங்கிறவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த காளையாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு குடும்பத்தால் எல்லோராலும் அவமதிக்கப்படுபவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள், ஒரு தியாகிகளாக. அதுதான் கவிப்பேரரசு வைக்கிறார் பாருங்க பாட்டுல. ஆத்தா
அப்பம் பேச்சு காத்தில் அது போச்சு பேச்சு நீ போச்சு கிளி வாழா வெட்டியாச்சு காட்டுக்கு கடுக்காட்டுக்கு அன்று செய்த அவன் போனா ரோட்டுக்கு நடு ரோட்டுக்கு இந்த பேத இவன் போனா என் வீட்டு செல்ல கட்டி என்னோட மல்லு கட்டி என் கோட்டை தாண்டுதடி கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் இடுப்பு வேட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா கண்ணம்மா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏண்டி இந்த பாடு நீயும் கொஞ்சம் போடு சூடு பட்ட நெஞ்சு தண்ணி விட்டு ஆத்து ஏ மகன் ஒரு பாலக இவன் படிப்பே தகராறோ பிள்ளையோ என் பேரனோ ஒரு வகுப்பில் படிப்பாரோ அருகில் என்னை கண்டு அடங்காத பிள்ளை ஒன்று கடங்காத என்னதடி கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் பேரு அம்மையப்ப எனக்கு இல்ல பிள்ளை அப்ப கண்ணம்மா கண்ணம்மா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா பாடம் படிக்குதுன்னு பாராட்டி வளர்த்தேன் பாடம் படிச்ச புள்ள பாடங்கள் சொன்னதடி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நன்றி வணக்கம் பள்ளியிடத்தில் உரமேற்றி வாழ் கொடுத்த தன்மகளே இடையிடமாய் நிற்கின்ற பல பேரை படையிடமாய் மாற்றி என் போன்றோரை பேசவும் வைத்த பைந்தமிழே உன்னை முதலில் வணங்குகின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு அடுத்த வணக்கம். நல்லா கை தட்டுங்களேடா. சரி கையில சாணியா வச்சிருக்கிற ஏக்கா முன்னாடி முதுகையா தட்டுக்கா தூக்கமா வராம இருக்கு. யார் பெற்ற புள்ளிய திருப்பூர்ல இருந்து வந்து பேச வந்திருக்குது. ஒரு கைத்தட்ட கொடுத்தா குறைச்சா போயிருவீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். அப்பட உடிச்சு புடிச்சு வச்சு பிள்ளையார் மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி கிடைக்கும். இந்த புதுப்பாளையம் ஸ்ரீதேவி நினைத்தாலே சக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஊர்ல வந்து பேச்சு என்ன என்ன என்னன்னு நான் கேட்கிறேன். சிப்பிக்குள் இருந்தால் தான் முத்து, சிப்பிக்குள் இருந்தால் தான் முத்து. இந்த ஊர் மக்கள்னாவே கெத்து நடுவர் அவர்களே. அப்படி போறேன். சர்க்கஸ்னா போடுவாங்க வேஷம், சர்க்கஸ்னா போடுவாங்க வேஷம். இந்த ஊர் மக்கள்னாவே பாச நடுவர்களே. நீங்க மட்டும் என்ன சும்மாவா? நீங்க மட்டும் என்ன சும்மாவா கேக்குறேன். தலப்படனா விசுவாசம், நீங்க பீசுனாவே சந்தோஷம். சிவராசினா பட்டாசுதான், நீங்க சிரிச்சாவே மத்தாப்புதான். சரிங்க, குழந்தைனா அழும், சொட்டைனா முடி விழும். சரிங்களா, உங்க பேச்ச கேக்குதான் இந்த கூட்டமே கைத்தட்டி எழு நடுவர்களே. குமாரியம்மா காட்டில் அமர்ந்தவடு கருமாரியம்மா பொன்னகால தேவியம்மா
மாரியம்மா அறந்தாங்கி வீரமாரியம்மா திருவப்பூரி தாழ்பவளே முத்து மாரியம்மா திருவப்பூரி தாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொம்மகள தேவியம்மா சொசல காரியம்மா ஆலமுடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமாரியம்மா கட்டி ஒருத்தன் குடும்பம் நடத்துறானே குடும்பத்துல எப்படி சந்தோஷம் வரும்னு பாக்குறாங்க. அத்தியாவரம் 2 மணி ட்ரெயின் போகணும்ன்ற என்ன கேக்குறோம்? எங்க அப்பனாத்தா வீட்ல கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்தோமா? ஏக்கா நான் என்ன கேக்குறேன், சரி எங்க அப்பனாத்தா வீட்ல நாங்க கஞ்சிக்கு வழி இல்லாம தானே இருந்தோம். நான் பொண்ணு பார்க்க வரும்போது கண்ணை என்ன புடனையில வச்சுட்டு வருவீங்களா? எங்க வீட்டுல வறுமை இருக்க, நான் எப்ப பார்த்தாலும் நாங்க போறோம் வறுமை இருக்கிறோம். அப்ப வந்து கல்யாணம் பண்றீங்க வெக்கமே இல்லாம பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி கட்டிட்டு என்ன பேச்சு? நான் தெரியாம கேக்குறேன். 25 வயசானவனே ஜாவ தூக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, நாங்க வெக்கமே இல்லாம ஆண்கள் பொண்ணு கேட்டு வரோம், ஒத்துக்கிறோம். உனக்கு வெக்கமானம் சூடு சொரணை எல்லாமே இருக்குதுல, நீ எனக்கு கல்யாணம் வேண்டாம், எங்க அப்பா நம்ம தான் வேணும், உங்க அப்பா வீட்லயும் இருந்துக்க வேண்டியதானே, எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தோடனே கதவை தந்துட்டேன் மாப்பிள்ளை எனக்கு வாழ்க்கை கொடுக்க எங்க அப்பனா யாருக்கிறாங்க, நீ யாரு எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரீங்க? உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்கள மனுஷனாக்கணும்ல. நாங்க எல்லாரும் நாய் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். உங்களை மனுஷனாக்கிறது தான் நாங்க வாழ்க்கை பிச்சை கொடுக்கறோம். நீங்க வாழ்க்கை பிச்சை கொடுக்கறீங்க, அத பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி கெட்டப்பல இருக்கிற. வேணாம் நீங்க பாரு, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க, நானும் அப்படியே மைண்ட் வாய்ஸ் பேசிடுறேன். பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா. எங்க எக்ஸ்கியூஸ் மீ நடுவர்களே, எங்க போனீங்க? அதுல வேற இந்த அம்மா இருந்துட்டு இன்னைக்கு பூரா நடுவர்களா, இங்க ஒரு நடுவர், அங்க ஒரு நடுவர், இந்த பக்கம் ஒரு நடுவர், எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுல இந்த அம்மா பேசும்போது வரதட்சணை கொடுக்கறோம். நீ எதுமா வரதட்சணை கொடுக்குற? அதுல அந்த அம்மா வேற நீங்க தட்டுக்கு பக்கத்த குடும்பம், நாங்களாம் தட்டு கூட கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்களா இல்லையாக்கா? சொன்னாங்களா இல்லையா? தட்டு கூட வக்கில்லையா? நாங்க தட்டு கொண்டுட்டு வரோம், கட்டல் கொண்டுட்டு வரோம், மெத்த கொண்டுட்டு வரோம், டிவி கொண்டுட்டு வரோம். ஏன் கொண்டுட்டு வர? ஏன் எங்க வீட்டுல இழுத்தரைக்கிறதுக்கு அம்மி இல்லையா? உனக்கு அரைக்கிறதுக்கு கையில் நோகுது, அதனால நீ மிக்சி கொண்டுட்டு வர. எங்க வீட்டுல ஆட்டுறதுக்கு ஆட்டுகள் இல்லையா? உனக்கு ஆட்டுனா இடுப்பு வலிக்குது, அதனால நீ கிரைண்டர் கொண்டுட்டு வர. ஏன் எங்க வீட்டுல பாய் இல்லையா? உனக்கு அறையில படுத்தா உனக்கு வலிக்குமே, நீ கட்டல் மெத்த கொண்டுட்டு வர. தனியா படுத்தா நீ பைதுக்கு வேற ஒரு ஆம்பளை துணைக்கி வந்து படுத்துக்கிறான். இது ஒரு குத்தமா? இது எல்லாம் ஒரு குத்தம் நினைச்சுக்கிட்டு பேசுறீங்களே நீங்க. அவ்வளவு பிரச்சனைங்க இன்னைக்கு. எங்கேயாவது நடுவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்களாகிய நாங்கள் எல்லாம் உங்களுடைய அக்கா தங்கைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம். நாங்க உங்க அக்கா தங்கச்சி மேல வைக்கிற பாசத்தை ஒரு நாளாவது நீங்க ஏன் அண்ணன் தம்பி மேல வச்சிருப்பீங்களான்னு கேட்கிறேன். அதுல அது வேற இந்த அக்கா புருஷன் அடிச்சா தப்பா, புருஷன் எங்க நான் கேட்கிற பொண்டாட்டி அடிச்சா தப்பாடா தம்பி? தப்பாண்ணே? பொண்டாட்டி அடிச்சா தப்பானே? அந்த எருமைக்கு மாசம் 20,000 ரூபாய்க்கு தீன் வாங்கி போடுறேன், நான் அடிச்சா தப்பான்னு கேட்கிறேன். நான் அடிக்கவே மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. ஒரு நாள் குழம்பு வச்சிருந்தாக்கா உப்பு பத்தல, நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தா உப்பு பத்தல. ஏடி நாட்டுக்கோழி குழம்புல உப்பு இல்லையேன்னு கேட்டேன். அதுக்கு உண்மையான பண்பான மனைவி என்ன சொல்லி இருக்கணும்? கொடுத்து உப்பை கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க மாமான்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல பக்தியிலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்கக்கூடிய பெண் உப்பை போட்டு பிசைஞ்சு இந்தாங்க மாமான்னு ஊட்டியாவது விட்டு இருந்திருக்கலாம். எதுவுமே வேண்டாம், உப்பு கொடுத்தா நானாவது போட்டு தின்றுப்படா இல்லையா? அங்க இருந்துட்டு கேட்கிறேன், ஏண்டா உப்பு கேட்கிறேன், ஏடா துப்பு கட்ட நாயே, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டுட்டான். வந்துச்சே பாரு கோவம். கட்டுன புருஷனா அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டா மூஞ்சி முகரை பேத்துருவன் கட்டி ஓங்கிட்டேன். என்ன பாருங்க நடுவரா, அத்தனை சீட்டு காலியா இருந்துச்சா? அடிச்சா பாரு, ஓங்கிட்ட அடிக்கல, சத்தியமா அடிக்கலடா தம்பி.
கையத்தாக்கா ஓங்குன்னா அடிக்கல. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் பத்தாது. உடனே கொண்டை அவுத்துட்டான். இவளுக்கு வேற முடி இடுப்பு வரைக்கும் இருக்குமா, கொண்டை அவுத்துட்டான். ரோட்டு கோடிட்டான். பா பா என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொண்டு இந்த பாடா போட வந்தாலே இடி எனக்கு. ஐயோ அக்கா என்னை அடிச்சே பண்றாரு. இதை கேட்கறதுக்கு நாடு இல்லையா? இவன் தலையில இடி இறங்க, இவன் கையில கட்ட முளைக்க, இவனை கொண்டு போய் சுடுகாட்டுல வைக்க என்னை அடிச்ச. அடிக்கல, கையத்தான் ஓங்குன. கைய ஓங்குனதுக்கு இவ்வளவு பில்டப். அது இந்த பக்கத்து வீட்டுல குடிய கெடுக்கிறதுக்குன்னே 4 பொம்பளை ஆளுங்க இருப்பாங்க எப்பவுமே. ஹலோ ஆரம்பிச்சுட்டேன். அது இந்த பக்கத்து வீட்டுல குடிய கெடுக்கிறதுக்குன்னே 4 பொம்பளை இருப்பாங்க. எப்ப எவன் வீட்டுல சண்டை வரும் நம்ம போய் நாட்டாம பண்ணி நடுவராகலாம்னே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தி வந்துட்டா, இந்த ஆரணியில் இருந்து குடியாத்த சோழியார கூப்பிட்டு வந்துட்டா. இவனை அடிச்சிருப்பாண்டி, இவனை சும்மா விடக்கூடாது. ஒரே மாசத்துல 19 நிகழ்ச்சி வந்துட்டாங்களா? அந்த திமுறி இவனை சும்மா விடக்கூடாதுடி. இவனை கொண்டுட்டு போய் குடியாத்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வச்சு சட்டியோட வச்சு நாடகம் கட்டணுங்கிற ஒருத்தி. அது இன்னொருத்தி இருக்கிற கோயம்புத்தூர்ல வனிதான்னு பேரு. நல்ல குடி நாச்சியாத்தவே நடிப்பா. இவன் முதல் நிகழ்ச்சிக்கு போனதை கழட்டி விட்டு போட்டு புதுசா 2 ஆள் போட்டானோ. இவன் பன்னீர் பாட்டி இவனை சும்மா விடக்கூடாது. இவனை கொண்டு போய் சட்டியோட வச்சு நாடகம் கட்டணுங்கிறாரே நடுவர் அவர்களே. எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கான்னு கேட்கிறேன். நிறைய அவங்க பஜனை தொடங்கிட்டு இருந்தாலும் 2 செய்தியை சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே. காலத்தின் அருமைகள் என்ன பேசுறது தெளிவா கேட்கல இல்லைங்களா? இந்த சவுண்டுல நிறைய பக்தி சம்பந்தமா ஒரே செய்தியை சொல்லி முடிச்சிடறேன் நடுவர்களே. இன்னைக்கு நீங்க சாமி முன்னாடி பார்த்தீங்க, இருக்கிற சாமி பேர் என்னங்க? ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச சாமி கோயில நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. எல்லா கடவுளுக்கும் பின்னாடியுமே ஆண் கடவுளுக்கு பின்னாடி தான் பெண் கடவுளோட பேர் வரும். அந்த சீனிவாச சாமிக்கு கிருஷ்ணனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெண் கடவுளினுடைய பேர் முன்னாடி இருக்கும், ஆண் கடவுளுடைய பேர் பின்னாடி இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சாமேல கரிவரதராஜ பெருமாள் சன்னதி, ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச சாமி சன்னதி, இப்படி எல்லா பக்கமே வள்ளி தெய்வானை உடமனர் முருகன் தான் இருக்கு. ஏன்னு தெரியுங்களா? கிருஷ்ண அவதாரத்துல வந்துட்டு அவர் போய் சொல்றாரு, நான் என் மாமனை கம்சனை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவி எடுத்தேன். நான் உடனே மதுராபுரிக்கு போய் என் மாமன் கம்சனை அழிக்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு ராதா சொல்றா, நீ மாயக்கண்ணன் எனக்கு தெரியும், நீ போனா வரமாட்ட, அங்க வேற பொம்பளையாலும் வேற பேச்சாளர் எவனாச்சும் வந்தா நீ கரெக்ட் பண்ணிக்குவே, அதனால நீ புதுசா எல்லாம் அங்க போகாதே அப்படின்னு சொன்னான். அதுக்கு உடனே அந்த கிருஷ்ணன் சொல்லி இருக்கா, நான் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேமா, ஏற்கனவே வந்த மேடைன்னு சொல்லி வேணா 2 மேடை கழட்டி விடுவேன், ஆனா கூப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அங்க போறாருங்க. போன உடனே ஒரு மாமன் கம்சனை அழிச்சிடுறாரு கிருஷ்ணன். ஆனா அதே மாதிரி கிருஷ்ணன் திரும்ப வரவே இல்லை. போகும்போது ராதா ஒரு சத்தியம் வாங்கிக்கிறா, நான் உனக்காக இந்த பிருந்தாவனத்துல காத்துக்கிட்டே இருப்பேன், நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கணவன்கிற ஸ்தானத்திலிருந்து நீதான் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்குவாங்க. போவாங்க, பல வருஷம் ஆகுது. அங்க போய் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கிருஷ்ணனுக்கு 27,000 மனைவிகள், 4 துணைவிகள், 4 மனைவிகள், 27,000 துணைவிகள். அங்க போய் அவர் ராதா இறந்துட்டாங்க. இவர் உடனே வந்து கணவனாக இருந்து எல்லா பணிகளையும் செய்கிறார். 27,004 பேருக்கு கிடைத்த மனைவிங்கிற அந்தஸ்து ராதாவுக்கு கிடைக்கல. ராதா ஒருத்திக்கு கிடைத்த காதலி என்கின்ற அந்தஸ்து அந்த 27,004 பேருக்கும் கிடைக்கல. அதனாலதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ராதை என்கின்ற காதலிக்கு கிருஷ்ண பரமாத்மா செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கும் கிருஷ்ணனுடைய பேருக்கு முன்னாடி அந்த பெண் கடவுளினுடைய பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய திராணி அந்த கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற ஆண்மகனுக்கு இருக்குன்னு சொன்னா, பக்தியில சிறந்து விளங்குவது ஆண்கள். இதுக்கு மேல அவர் என்ன உதாரணங்க வேணும்? யோசிச்சு பார்க்கணுங்க. அவங்க பேசும்போது எத்தனையோ செய்திகள் சொன்னாங்க. தயவு செஞ்சு வரதட்சணை ஆபாசமா பேசாதீங்க புவனேஸ்வரி அக்கா. இனிமேல் வரதட்சணைங்கிற ஆபாச சொல்ல இனிமேல் பயன்படுத்தாதீங்க. அப்புறம் 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சைட் அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாம் 2 கல்யாணம் பண்ணிக்கங்க, பிரச்சனையே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பிரச்சனை? அந்த கிருஷ்ண பரமாத்மாவே ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 தாரம் வச்சிருக்காரு. நம்ம வச்சுக்கிட்டு என்ன கேட்ட சார்? இதை தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. அது ஒரு தற்காப்பு கலை. ஆமாக்கா, 2 கல்யாணம் பண்ணிக்கிறது தற்காப்பு கலை. யூ நோ வை? வாட் இஸ் த ரீசன்? ஒத்திய கல்யாணம் பண்ணனா அவன் நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம வேலைக்கு போக முடியாது. 2 பேர்த்த கல்யாணம் பண்ணா அவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஜாலியா சுத்தலாங்க. நல்ல ஐடியா வைக்குதா?
அந்த வரதட்சணை என்னங்க வரதட்சணை வருது தகாத சொல்ல இனிமேல் மேடையில சொல்லாதீங்க. ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப கொரோனா வந்துச்சு, அதுக்கு அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுத்துச்சு. 4000 ரூபாய் பணம் கொடுத்துதா இல்லைங்களா? அதுக்கு பேர் என்ன? கொரோனா நிவாரண நிதி. அதுக்கு முன்னாடி கஜா புயல் வந்துச்சு. கஜா புயலுக்கு அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுத்துச்சு இல்லைன்னா, அதுக்கு பேர் என்ன? கஜா புயல் நிவாரண நிதி. வருஷத்துக்கு ஒருக்கா 2 தடவை வந்துட்டு போற இந்த துக்கத்துக்கும் துயரத்துக்குமே அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுக்கும் பொழுது, இந்த துன்பத்தையும் துயரத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்நாள் முழுவதும் வச்சு வாழ்றமேங்க, எங்களுக்கு ஒரு நிதி கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். தயவு செஞ்சு அதை வரதட்சணைன்னு சொல்லாதீங்க, திருமண நிவாரண நிதி அப்படின்னு பெருமையா சொல்லுங்க. சண்டை அதையெல்லாம் விட்டுக்கிட்டு அது உண்மையாலுமே பக்தின்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையாலுமே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, லுக் அட் மீ. அலைமகளாய், கலைமகளாய், திருமகளாய், மகளாய், அலைமகளாய், கலைமகளாய், மலைமகளாய், முப்பெரும் தேவியர்களின் சொரூபமாய் அமர்ந்திருக்கக்கூடிய மூதேவிகளே, நீங்க ஒரு பெருமைய தயவு செஞ்சு ஐயா அப்படி முடிக்காதக்கா. தப்பா சொல்ல, திருச்சிராப்பள்ளியை சுருக்கி திருச்சின்னு சொல்றது இல்லையா, கோயம்புத்தூரை சுருக்கி கோவைன்னு சொல்றது இல்லையா, முப்பெரும் தேவியர் சுருக்கி நான் மூதேவின்னு சொன்னேன். எடுத்துக்காதீங்க. காலங்கள் மாறுங்க. இன்னைக்கு பெண்கள்கிட்ட பக்தியும் பண்பாடு குறைஞ்சு போயிடுச்சுங்க. ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் புருஷனுக்கு காலமுத்துவாங்க. இதுவே நீங்க பள்ளிகொண்ட பெருமாள் சன்னதி நீங்க எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு இருப்பாரு, அந்த அம்மா மகாலட்சுமி தாயார் பக்கத்துல உட்காந்துட்டு காலமுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான போட்டோ நிறைய பாப்பீங்க. இன்னைக்கு எந்த பெண்களாவது புருஷனுக்கு காலமுத்துனீங்களா? நான் கேட்கிறேன். புருஷனுக்கு காலமுத்துறதுடைய காரணம் என்னன்னு தெரியுங்களா? சனி நம்மளை பிடிக்கணும்னு சொன்ன, சனி பகவான் 7.5 சனி நம்மளை பிடிக்கணும்னு சொன்னா கெண்டக்காலுக்கு கீழே தான் வந்து பிடிக்குமா. பெண்களினுடைய அந்த முழங்கையில, அந்த உள்ளங்கையில சுக்கிர பகவான் இருப்பாரா. அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளங்கையை வச்சு ஆண்களுடைய காலை அமுத்தும் பொழுது ஆண்களுக்கு 7.5 சனியே பிடிக்காதான். அந்த கிருஷ்ணனுக்கு 7.5 சனியே பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மகாலட்சுமி காலம் தீட்டு இருக்காளா. நீ எல்லாம் ஒரு நாளாவது 3 பேர் புருஷனுக்கு காலம் தீட்டு இருப்பீங்களான்னு கேட்கிறேன். நீ உடம்பு இதுக்கு அவங்க உடம்பு எல்லாருமே நடிப்பாங்களாம். உடம்பு சரியில்லாம போறதே உன்னாகதானே. ஆகையால் நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்களே என்று நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு காலம் இப்படி கொடுக்கல வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ஒண்ணும் பண்ண மாட்டேன். காலத்தொட்டு கும்பிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் குடும்பம் பிழைக்கணுமா இல்லையா? பள்ளியார பூஜை உங்க யாருக்கு பொதுவா கல்யாணமான நடுவர்களே நைட்டு ஒண்ணு நடக்கும், முதல் ஒண்ணு நடக்கும். பொது அது இன்னொன்னு கேட்கறதுக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க இல்லக்கா, எல்லா காலையில உண்மையாலுமே நீங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க. ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. யூ நோ வை? நீங்க பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலை மாத்திரம், போலூரை மாத்திரம், வேலூரை மாத்திரம், செங்கத்தை மாத்திரம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திரணும். ஏன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி டிவி ரிமோட்டை கூட நம்மளால மாத்த முடியாது, புடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாளுங்க. என் பொண்டாட்டி எல்லாம் பாத்ரூம் போகும்போது கூட டிவி ரிமோட்டை கொட்டையிலேயே சொருகிட்டு போயிடுறான். குடுறி கேட்டா கொடுத்தா நீ மாத்திருவேங்கிறானுங்க. இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் சொல்றது உங்கன்னா கைத்தட்டு கேட்டா காலையில 10 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் 6 வாயை திறந்துட்டு டிவியை பாக்குறீங்களே. எந்த நாடகத்திலேயாவது எந்த பொம்பளையாளாவது எந்த ஆம்பளையாளாவது ஒரு புருஷன் கூட பிழைக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட பிழைக்கிற மாதிரி காட்டுறாங்களா? அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறது எப்படி, அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடுறது எப்படி, மாமியால விஷம் வச்சு கொள்றது எப்படி, மாமனார வீட்டை விட்டு முடுக்கிறது எப்படி, குடும்ப விளங்குமான்னு கேட்கறேங்க. எங்க பேருகால எத்தனை மாசங்க? பொதுவா எத்தனை மாசம்ப்பா? 10 மாசம். எத்தனை மாசம்க்கா? 10 மாசம் தானே. 10 மாசம் தானே பேரு காலம். இந்த 10 மாசம் தானே. இந்த சன் டிவியில கயல்னு ஒரு நாடகம் போடுறாங்க நடுவர்களே. இந்த நாடகம் போட்டு 3.25 வருஷம் ஆச்சு. அந்த நாடகம் போட்ட புதுசுல கயலோட தங்கச்சி மாசமா இருந்தா. நாடகம் போட்டு 3.25 வருஷம் ஆச்சு, இன்னும் மாசமாவே இருக்கிறா. குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. வளகாப்பு பண்ணியே 1.5 வருஷம் ஆச்சு. அந்த பக்த கூட ஒரு பெருசா காட்டுறது இல்லையே நடுவர்களே. வெட்டி ஒளி நாடகத்துல கோபி டெய்லரும் ஒரு ஜாக்கெட் கூட தைச்சு நான் பார்க்கவே இல்லை. ஐயா நாதஸ்வரத்துல நாடகத்துல இன்னொரு ட்ரிக் இருக்குதுங்க. உண்மையாலுமே எல்லா டைரக்டருமே 2 பொட்டாட்டி வச்சுதான் கதை எடுப்பாரு. ஆனா டைரக்டர் கோபி மட்டும்தான் அந்த நாதஸ்வர நாடகம் 2 புருஷன் வச்சு கதை எடுத்தாரு. அதுல மகாலுக்கு 2 புருஷன், ராகினிக்கு 2 புருஷன், ரோகிணிக்கு 2 புருஷன், மலருக்கு 2 புருஷன்.
பண்பாடு கலாச்சாரம் இந்த காலத்திலே சீரழிந்து விட்டது என்கின்ற காரணத்தினால் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்களே ஆண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்ந்து 2 மணி ட்ரெயினுக்கு எங்களை அனுப்பி வைப்பதற்காக 2 நிமிடத்தில் தீர்ப்பு சொல்ல காத்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.